ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சுடிதார் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். இது லைனிங் சுடிதார். ரொம்ப சிம்பிள் மெத்தடில் ஈஸி வேல சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏதாவது புரியலன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியர் பண்ணுறேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எடுத்த உடனே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவ் தான் ஸ்டிச் பண்ணணும். ஸ்லீவ் பார்த்திங்கன்னா நம்ம மடித்து தைக்கிறதுக்கு அளவு விட்டுருப்போம் பார்த்திங்களா, அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்குங்க. சேம் டைமே வந்து நம்ம அடுத்த ஸ்லீவும் ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். இதுதான் வந்து கரெக்டான மெத்தடு. இது மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா தான் ஏற்றத்தாழ்வு வராது. அதாவது ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லீவ் ஹைட்டாகவும் ஒரு ஸ்லீவ் சின்னதாகவும் இருக்கிறதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஒரே டைமில் நம்ம ஸ்டிச் பண்ணாமல் இருக்கிறது தான். பிகினர்ஸாக இருக்கும் போது இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன உடனே நீங்கள் நார்மலாக உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு எடுத்ததுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச்சுக்கு அந்த லைனிங் கிளாத்தை வந்து மெயின் கிளாத்தில் பதிய வச்சு எடுத்துக்கிறேன். அதாவது நல்ல பக்கம் வந்து வெளிப்பக்கமாக இருக்கணும். கெட்ட பக்கத்துக்கு மேலே தான் லைனிங் கிளாத்தை வச்சு ஸ்டிச் பண்ணணும். இப்போ இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுக்கணும். எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை சுற்றி எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். சுற்றி கிளாத்தை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்கு விட்டோம் பார்த்திங்களா, அந்த விட்ட இடத்துலையே கரெக்டாக வந்து மடித்து 2 தையல் போட்டு எடுத்துக்கணும். மடித்து ஒரு தையலும் கார்னர் ஒரு தையலும் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் போட்டு எடுக்கும் போது அந்த ஸ்லீவ் பார்த்திங்கன்னா வியர் பண்ணும் போது அந்த கையோடு வந்து கிரிப்னஸ்ஸாக ஸ்டிஃபாக நிற்கும். இது வந்து காட்டன் சுடிதார். ஸோ இதே மாதிரியே நீங்கள் வந்து 2 பக்கமும் ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடித்து, செகண்ட் ஒரு மடிப்பு மடித்து, மடித்த இடத்துல ஒரு தையலும் அப்படியே திருப்பி அகைன் ஒரு தையலும் போட்டு எடுத்துக்குங்க. இந்த மாதிரி 2 தையல் போட்டு எடுத்துக்குங்க. ரெண்டு ஸ்லீவுமே ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு முறை கிராஸ் செக் பண்ணுங்கள். 2 ஸ்லீவுமே ஹைட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு பார்ட் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரண்ட்டு பார்ட் வந்து ஆல்ரெடி நான் ட்ரா பண்ணி வச்சது தான். இந்த கலருக்கு உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் ப்ளூ கலர் ட்ரேஸ் மார்க் யூஸ் பண்ணி ஒரு மார்க்கு, அதாவது ஆம்கோல் ஸ்கேல் வச்சு ஒரு வளைவுகள் கொடுத்து அழகாக அதை அப்படியே வரைஞ்சி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேக் சைடும் ரவுண்ட் நெக்கு தான். அவங்க என்ன மார்க் பண்ணியிருக்காங்களோ, அதாவது என்ன கேட்டிருக்காங்களோ அளவு ப்ளவுஸில், அதை வச்சு அப்படியே நான் ட்ரா பண்ணி எடுத்ததில்லை. அளவு ஆம்கோல் ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணி அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ 2 நெக்குமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து மெயின் கிளாத்தில் கெட்ட பக்கத்துக்கு மேலே வச்சு சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கணும். இப்போ நான் இதில் பி போட்டிருக்கேன் பாருங்கள், இது பேக் சைடு, அது ஃப்ரண்ட் சைடு. இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா 2 நெக்குமே வந்து ரவுண்ட் நெக்குன்றதுனால உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் ஆகும். இது பாருங்கள், உள்பக்கம் கிளாத்தோட உள்பக்கத்துக்கு மேலே நான் வந்து லைனிங் கிளாத்தை வச்சுருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் பழகுற வரைக்கும் சுற்றி நெக்கை சுற்றி பார்த்திங்கன்னா குண்டூசி ஏதாவது மார்க் பண்ணிவிட்டு பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நெக்கு ஃபுல்லாக ட்ரா பண்ணி எடுத்துக்குங்க. இது வந்து ரொம்ப சின்ன நெக்கு தான் இது. ஸோ நான் வந்து குண்டூசி எதுவுமே பின் பண்ணலை. நீங்கள் இப்போ தான் பழகுறீங்கன்னும் போது கண்டிப்பாக குண்டூசி வச்சு பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்கு ட்ரா பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த வளைவுகள்லாம் வந்து மிஸ் ஆகாது. நெக்கு இல்லைன்னா வந்து க்ராஸாக போயிடும். இப்போது ஃபுல்லாக வந்து நெக்கு அப்படியே என்ன இருக்கோ அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி கரெக்டாக அந்த சுருக்கங்கள்லாம் இல்லாத மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அர்க்காத் பண்ணிக்கிட்டோம். பாருங்கள் என்ன பண்ணுறன்றதை பாருங்கள்.
இதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அர்க்காத் முடித்ததுக்கப்புறம் கிளாத் எல்லாமே நல்லா அழகாக தடவி விட்டுட்டு எங்கேயுமே வந்து சுருக்கம் இருக்கக்கூடாது. மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் கரெக்டாக மேலுக்கு மேலும் பதிய இருக்கணுமே வழிய சுருக்கங்கள் இருக்கக்கூடாது. சுருக்கங்கள் இருந்ததுன்னா என்ன ஆகும்னா நீங்கள் வந்து வியர் பண்ணும்போது மெயின் கிளாத் வந்து லூஸ் கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து வரக்கூடாது. இப்போது கிளாத்தை வந்து கரெக்டாக இந்த மாதிரி நீவி விட்டுட்டு மெயின் கிளாத் மேலே எந்த சுருக்கங்களும் இல்லாத மாதிரி வச்சுட்டு கீழே பாட்டமில் மடித்து தைச்சிருக்கேன் ஒரு 1 இன்ச்சஸ்க்கு. அதை அப்படியே வந்து வச்சு கீழேருந்து மேல் வாக்கில் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு லைன் போட்டு ஸ்டிச்சிங் எடுத்துக்கிறேன். இப்போ ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நடுவில் வந்து சைலண்ட்டில் இருக்கும். நான் வந்து ஆல்ரெடி வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நடுவில் வந்து ரொம்ப பேசிகிட்டே இருந்தால் வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகிடும். கற்றுக்கிறதுல கன்ஃபியூஷன் ஆகிடும். அதனால தான் நான் ஒரு சில இடத்துல வந்து சைலண்ட்டில் ஆகிடுறேன். அந்த சைலண்ட் ஆகிற இடத்துல நான் மியூசிக் ப்ளே பண்ணி விட்டுருந்தேன் ஒரு சில வீடியோஸில். பட் எனக்கு அது வந்து காப்பிரைட்டில் வந்துடுச்சு. ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. எங்கே வந்து சேனல் போயிடுமோ அப்படின்ற ஒரு பயமே வந்துடுச்சு. ஸோ நான் அதனால தான் எதுக்கு வந்துன்னு சொல்லிட்டு என்னுடைய ஓன் வாய்ஸ்லேயே போட்டு நான் மியூசிக் எதுவும் கொடுக்காம அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பார்ட்டு ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டோம். பேக்கு பார்ட்டும் அதே மாதிரி நெக்கை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் சுற்றி வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். மெயின் கிளாத்தில் வந்து லைனிங் கிளாத்தை வச்சு சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கலாம் 1/2 இன்ச்சில். அதாவது ப்ளவுஸை விட பார்த்திங்கன்னா சுடிதார் வந்து ரொம்ப 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 ஈஸியான விஷயம். நீங்கள் டைலரிங் கற்றுக்குறீங்க அப்படின்னா சுடிதார் வந்து பழகிட்டு அதுக்கப்புறம் ப்ளவுஸ்க்கு போங்க. இந்த கிளாத்லேயும் பார்த்திங்கன்னா சுற்றி தையல் போட்டு எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுக்கணும்.
எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாமே கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய நெக்கு பக்கம் இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு சுற்றி அந்த வளைவுகள் பக்கத்தில் இருக்கிற இடத்துல எல்லாமே நம்ம அர்க்காத் கொடுத்து எடுக்கணும். அதாவது இந்த நெக்கு பார்த்திங்கன்னா நான் கிராஸ் பீஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ கிராஸ் பீஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா இப்படி தான் வந்து மெயின் கிளாத்து மேலே லைனிங் கிளாத்தை பதிய வைக்கணும். இல்லைனா வந்து உங்களுக்கு எனக்கு கிராஸ் பீஸ் வேணாம், நான் வேறு எதுனா வந்து பைப்பின் மாதிரி கொடுக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் அடித்து திருப்பிக்கலாம். அதாவது மெயின் கிளாத்து மேலே லைனிங் கிளாத்தை வச்சு தையல் போட்டு அதை அப்படியே திருப்பி அடிச்சிக்கலாம். அது வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ கீழ் பாட்டமில் பார்த்தீங்கன்னா சுடிதாருடைய லென்த்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. 2 டாப்பையும் ஈக்குவலாக வச்சு எனக்கு 40 இன்ச்சஸ் வருது ஹைட்டு. ஸோ நான் 41.5 இன்ச்சஸ் வச்சு கட் பண்ணிவிட்டு 1.5 இன்ச்சஸை மடித்து தைச்சிக்கிறேன். இப்போ 40 இன்ச்சஸ் ஹைட்டில் வந்து இருக்குது. இதே மாதிரி 2 டாப்பையுமே கீழ் பாட்டமில் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 1.5 இன்ச்சஸை மைண்டில் வச்சுட்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ 2 டாப்புமே வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ செகண்ட் டாப்லேயும் நான் இதே மாதிரி தான் அளவுகள் எடுத்து கட் பண்ணிவிட்டு 1.5 இன்ச்சஸை மடித்து தைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஷோல்டர் ஜாயின் பண்ணுறது. ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது 2 ஷோல்டரையும் நெக்கு பக்கம் ஈக்குவலாக வச்சுட்டு 1/2 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி 1/4 இன்ச்சில் ஃபினிஷ் பண்ணணும். பாருங்கள், நான் ஆரம்பிக்கும் போது 1/2 இன்ச்சில் தான் ஆரம்பிக்கிறேன், முடிக்கும் போது 1/4 இன்ச்சஸில் விடுறேன். த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துடணும். நெக்கு பக்கம்தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு, இல்லைனா வந்து நெக்கு பக்கம் வந்து ஏற்றத்தாழ்வு வந்துடும். ஸோ 1/2 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி 1/4 இன்ச்சில் ஃபினிஷ் பண்ணணும். இதே மாதிரி 2 பக்கமும் வந்து 2 தையல் போட்டு எடுத்துகிட்டு த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்து பாருங்கள் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தது நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுக்குங்க. பாருங்கள் எவ்வளோ கிளியராக ஷோல்டர் டு ஷோல்டர் ஜாயின் பண்ணவொடனே எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் இருக்குது. இந்த மாதிரி வந்து ஸ்லீவை 2 மடித்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கரெக்டாக அந்த தையலும் இந்த மடிப்பு பகுதி மையப்பகுதியும் நடுவில் வந்து மீட் பண்ணுற மாதிரி ஒரு டாட் வச்சுட்டு கரெக்டாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிளாத்தை தள்ளிட்டு ஸ்லீவை வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லித்தரேன்னு நினைக்கிறேன். புரியலன்னா எனக்கு கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். எந்த மாதிரியான ஸ்டெப் வந்து உங்களுக்கு புரியலையோ அதை நான் வந்து அகைன் உங்களுக்கு ஒரு முறை கிளியராக சொல்லி கொடுக்குறேன். ரெண்டு தையல் போட்டு எடுத்துக்கணும் ஸ்லீவில். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே மெத்தடு தான் ஆப்போசிட் சைட்லேயும் வந்து ஸ்லீவை 2 மடிச்சுட்டு நடுப்பகுதியை ஒரு டாட் வச்சு அதை ஷோல்டரில் வச்சு கிளாத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி அதிலிருந்து 2 தையல் போட்டு எடுத்துக்க வேண்டியதுதான். இப்போ அளவு டாப்பில் இருக்க ஸ்லீவோட ஹைட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்க ஹைட்டும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஒரு முறை நான் கிராஸ் செக் பண்ணிக்கிறேன். சேம் அதே மெத்தடு தான். இந்த மாதிரி ஈக்குவலாக மடிச்சுட்டு கரெக்டாக அந்த ஸ்லீவோட கார்னரில் வச்சுட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டாட் வச்சுட்டு அதுவும் இந்த ஷோல்டரோட அந்த தையல் இருக்குது பார்த்திங்களா, அதுவும் இதுவும் ஈக்குவலாக இருக்க மாதிரி வச்சுட்டு கிளாத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நகர்த்தி விட்டுட்டு அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். 2 தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஸ்லீவ் பொறுத்த வரைக்கும் 2 தையல் போட்டால் தான் வந்து கரெக்டாக இருக்கும்.
இப்போ நெக்குக்கு வந்து கிராஸ் பீஸ் கொடுக்கறதுக்கு நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கிராஸ் பீஸ் கொடுக்கறதுக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு கிராஸ் பீஸ் எல்லாமே ஜாயின் பண்ணிவிட்டு அதை வந்து கார்னரில் மடித்து தைச்சி அதை எப்படி வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். நான் எப்போவும் பண்ணுற மாதிரி நம்ம ஸ்லீவுக்கெலாம், அதாவது ப்ளவுஸ்க்கெலாம் பண்ணுவோம் பார்த்திங்களா, சேம் அதே மெத்தடு தான் இதுக்கும். கிராஸ் பீஸ் கொடுக்கறதுல வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. நம்ம ப்ளவுஸ்க்கு எப்படி கொடுப்போமோ அதே மாதிரி தான். நம்ம 2 ஸ்லீவுமே ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ ஜாயின் பண்ணதில் எப்படி கிராஸ் பீஸ் கொடுக்குறேன் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்குங்க. எப்பவும் போல் ஷோல்டர்லேருந்து ஆரம்பிக்கலாம். கார்னரில் 1/2 இன்ச்சுக்கு அப்படியே அந்த நெக்கு என்ன இருக்கோ அதை அப்படியே வளைச்சி தையல் போட்டுக்கிட்டே வாங்க. அதை அப்படியே மடித்து அமுக்கு தையல் ஒன்று, அதை 2ஆக மடித்து கார்னர் தையல் ஒன்று. இவ்வளோ தான் ஃபினிஷிங்கு. கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். நான் இந்த வீடியோவை வந்து ஸ்பீடாக வைக்கல, ஏன்னா உங்களுக்கு கிளியராக புரியணுன்றதுக்காக அப்படியே விட்டுருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ பார்த்தீங்கன்னா பேக் சைடு டாட் ஸ்டிச் பண்ணுறதுக்காக நான் ஈக்குவலாக வந்து கிளாத் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வந்து 2 மடிப்பாக மடித்து ஒரு தையல் போட்டு எடுத்து அதை 2ஆக மடித்து ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டு எடுத்துக்கிறேன். நம்மளுக்கு நாட் வந்து ரெடி ஆகிடும். அதுக்கு கொஞ்சமும் வந்து இதே சேம் கிளாத்தில் நான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு அட்டாச் பண்ணி விட்டுற போகிறேன். நாட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். அதாவது அபோவ் 34 சைஸ்க்கு பார்த்திங்கன்னா ஷோல்டர்லேருந்து 3 இன்ச்சஸ் ஹைட்டில் வந்து நாட்டு வைங்க. 34க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா 2 இன்ச்சஸ் 1.5 இன்ச்சஸ் இந்த ஹைட்டில் வந்து நாட்டு வச்சு பாருங்கள், கரெக்டாக இருக்கும். இப்போது நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறம் அப்படியே வந்து மடித்து அகைன் வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நாட்டு ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் நம்ம கார்னரில் கொஞ்சம் ரெடி பண்ணி சேம் கிளாத்து சுடிதார் கிளாத்லேயே ரெடி பண்ணி அதை வந்து அட்டாச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட வேண்டியது தான். இப்போ நாட்டில் செட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முக்கோணமாக மடிச்சுட்டு கார்னரில் ஒரு தையல் போட்டு பாருங்கள், ஏற்ற இறக்க தையல் போட்டு இந்த கார்னர் வரும்போது அப்படியே மடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்க வேண்டியது தான். இதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு நாட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிள் சுடிதார் தான். பட் சுடிதார் ஸ்டிச்சிங் போடுங்க அப்படின்னு சொன்னதுனால நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ சைடு ஜாயினிங் பண்ண போகிறோம். அளவு டாப்பில் பார்த்திங்கன்னா ஆம்கோல் ஹைட் வந்து எனக்கு 7 இருக்குது. கீழே பாட்டம் ஹைட்டு பார்த்திங்கன்னா 5 இருக்குது. ஹிப்போட சுற்றளவு பார்த்திங்கன்னா 16 இருக்குது. ஸோ அது எல்லாமே நான் மார்க் பண்ணி எடுத்துகிட்டு தையல் போட்டு 3 தையல் போட போகிறேன். எனக்கு 16 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ அது பாருங்கள், நான் ஹிப்பு வந்து அர்க்காத் பண்ணி வச்சுருக்கேன். எந்த இடத்துல நம்மளுக்கு ஓப்பன் வரணும் அப்படின்றத நான் அர்க்காத் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி வந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த இடம் வரும்போது நான் தையல் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு சைடு ஜாயினிங் பண்ணி ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். சைடு ஜாயினிங்கில் பார்த்திங்கன்னா அந்த கார்னர் நம்ம சைடு ஓப்பனில் மடித்து தைப்போம்ல, அதையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு சுடிதாரை க்ளோஸ் பண்ணிட வேண்டியது தான்.
பாருங்கள், ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். புரியலன்னா எனக்கு கேளுங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டேன். டாப்போட ஃபினிஷிங் வந்து இப்படி தான் இருக்குது. ரொம்ப சிம்பிள் டாப் தான். பைப்பின் எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டாங்க, ரெகுலர் யூஸ்க்கு தான். ஸோ எனக்கு இந்த மாதிரி சிம்பிளாகவே ஸ்டிச் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால நான் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். உங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டாப்போடைய கட்டிங் வீடியோ வேணும்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டாப்போட கட்டிங் வீடியோவும் நம்ம வந்து சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணுன்றவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் லிங்க் கொடுக்குறேன். பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க. தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். தென் ஃப்யூச்சரில் என்ன வீடியோ வேணுன்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அது வரைக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.